மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம கூப்பா ராசகோபாலன் என்னும் எழுத்தாளர் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார், 42 வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் அவருடைய படைப்புகள் தற்போது வரை இறக்கவில்லை என்பது தான் நிதர்சனம். அப்படி என்ன அவர் பெருசாக பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோ உங்கள் முன்னே விடுகிறேன். இந்த குடிகார கணவர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிக போதையால் தன்னுடைய மனைவியை அடித்து கொடுமை செய்யக்கூடிய ஆண்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அந்த கணவர்கள்கிட்ட வாழுற பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்லாம் அவங்க பக்கத்து நியாயத்தெல்லாம் இவர் தொட்டு காட்டுறாரு. அதாவது ஒரு எழுத்தாளன் தான் சொல்வது தான் உலகத்தின் உண்மைன்னு எந்த ஒரு இலக்கியவாதியும் சொல்வது கிடையாது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் என்பார் ஜெயகாந்தன். அந்த வகையில் கூப்பா ராசகோபாலன் அவருடைய படைப்புகளில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் அவர் எல்லாருமே இப்படி தான் சொல்ல வரல. அதுக்குன்னு இது போன்ற மனிதர்கள் இல்லை என்றும் அவர் சொல்லவில்லை. வாங்க, ஏன் நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நெருடல் வரும். ஆனாலும் இலக்கிய உலகத்தில் இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுனதுனால தான் ஜானகிராமன் அவர்கள், அவரும் ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் பெரிய ஒரு கடல் ஜானகிராமன் அவரே என்ன சொல்கிறாருன்னா, கூப்பா ராசகோபாலன் மாதிரி ஒரு 2 வரிகளாவது எழுதிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவார். துணிச்சல் அப்படி எழுதியிருப்பார். ஒரு ஒரு வீட்டில் ஆனால் இவருடைய கதைகளில் பார்த்திங்கன்னா அந்த பெண்களில் இவர் காட்சிப்படுத்துகிற விதம் இளமையாக, அழகாக, அழகின் உச்சமாக இவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு இந்த பெண்களை பற்றி நினைக்கவே கூடாது, ஒரு ஒரு சித்தர் வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூப்பா ராசகோபாலன் சிறுகதையை படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை அந்த எண்ணம் இருக்குதுன்னா இவருடைய சிறுகதையில் வரக்கூடிய இந்த பெண்கள் சம்மந்தமான வர்ணனையெல்லாம் பார்த்தா அந்த சாமியார் வேடம் போடணும்னு நினைக்கிறவங்க கூட, வேடம் சாமியாராக நினைக்கணும் அப்படின்றவங்க கூட ஒரு கணம் அவங்க மனசு சபலப்படும். அந்த அளவுக்கு அந்த தன்னுடைய வலிமையான வரிகளால் பெண்களை அப்படி காட்சி வர்ணனை செய்திருப்பார். இவருடைய கதைகளில் பெண்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் அந்த பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப துயரமாக இருக்கும். ஒரு லைனில் சொல்லணும்னா, கூப்பா ராசகோபாலன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, அவருடைய கதைகளில் வரக்கூடிய பெண்கள் அவர்கள்தான் அழகின் உச்சமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் படக்கூடிய வாழ்க்கை துயரம் என்பது சிகரமாக இருப்பதாக அவருடைய கதைகளில் வருது. அந்த கணவன் குடிச்சிட்டு இந்த பொண்ணை அடித்து துன்பப்படுத்துகிறான். பக்கத்தில் ஒரே ஒரு வாலிபன் மட்டும், நீங்கள் இந்த பழைய காலத்து இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கேட்டு இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பக்கத்து ஒரு வீடுகள்லாம் இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா ஒரே வீடு மாதிரி இருக்கும். வெளியில் ஒரு பூட்டு போட்டுட்டா இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப அந்யோன்யமாக பேசிக்கலாம். அந்த மாதிரியான வீடு அமைப்பு. இந்த வீட்டில் சண்டை நடக்குது, இதை யாருமே போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா நடக்கிறது கணவன் மனைவிக்கான சண்டை. ஆனால் அந்த பொண்ணு அடி வாங்குகிற சத்தம் இந்த இளைஞனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. போய் கதவை தட்டுறான். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கணவன் கேட்குறான், யார்? இல்லை கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு. வெளியே வர முடியாது, நீங்கள் யார்? நீங்கள் வெளியே வரலன்னா கதவை உடச்சிட்டு நான் உள்ளே வருவேன் அப்படின்னு கோபத்தில் அந்த கணவன் கதவை திறக்கிறாரு. இவர் வெளியே என் வீட்டில் சண்டை நடக்குது, கேட்குறதுக்கு நீ யாருன்னு அவர் கேட்குறாரு. இதுக்கு மேலே அவங்க மேலே ஒரு அடிப்பட்டாலும் நான் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிக்கணும், போலீஸ்க்கு ஃபோன்லாம் கிடையாது, இது பழைய காலம். இப்போயா இருந்தால் அப்படி சொல்லியிருக்கோம். இப்போவே நான் போலீஸ்க்கு தகவலை தெரிவிச்சிருவேன் அப்படின்றாரு. இவர் உடனே பயம் இருக்குது. கோபத்தில் என்ன பண்ணுறாரு, இது என் வீட்டு கதை, நீ வராதன்றாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே, சின்ன பொண்ணு, 18 வயசு பொண்ணு. இவருக்கு அப்படியே ஒரு அந்த காலத்து கதையில் சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியான கதை. பாதிக்கு பாதி வயசு இருக்கும். அவர் ஒரு 36 வயசுன்னு வைங்க. அடித்து கொடுமை பண்ணுற அந்த ஆணுக்கு அந்த பெண் அழுதுகிட்டே, நீங்கள் வராதிங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டு இளைஞன் சொல்கிறான். இவன் ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறான். நீ
வெளியவே என் கூட வந்து என் வீட்ல தூங்குன்னு அந்த அடித்து துன்பப்படுத்தக்கூடிய அந்த கொடூர கணவன இந்த இளைஞன் கூப்பிட்றான். "நீ என் கூட வந்து தூங்கு. நான் அந்த பொண்ணு கூட உன்னை அந்த அந்த அறையில உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அவங்கள எதனா பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு." ஆக்சுவலி நடக்கிற சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ச அந்த துன்பத்த சக மனிதருக்கு ஒரு துன்பம்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு அந்த பக்கத்து வீட்ல நடக்கிற அநியாயமா இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி ஒரு உணர்வு எழும்ல. இதுதான் மனித உணர்வு. அந்த நேரத்தில அந்த கணவன் கோவப்பட்டு வெளியில போயிடுறாரு. புலம்பிட்டு. "உனக்கு நான் என்ன பண்றேன் பாருன்னு" கோவத்தில போயிடுறாரு. அப்புறம் இது கரண்ட்லாம் இல்லாத காலகட்டம். ஒரு சின்ன விளக்கு தான். சிறுகதையின் தலைப்பு சிறிய வெளிச்சம். அப்பதான் கதையின் பேரே சொல்றோம். இவர் போனதுக்கப்புறம் இந்த இளைஞன் வந்து "நீங்கள் போய் படுத்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு, இவன் அந்த இளைஞன் போய் படுத்துக்கிறான். இரவு ஒரு 1 மணி ஆகுது. அந்த வெளியே கோச்சிட்டு போனவர் வரவே இல்லை வீட்டுக்கு. ஒரு அமைதி இருக்குதுல்ல. கண்டிப்பா நம்மளுடைய வாசகருடைய மனநிலை அடுத்து என்னவா இருக்கும்? ஏன்னா வெளியில கதவு சாத்துனா இது ஒரு வீடு மாரி தான் இருக்கும். இந்த பெண் நம்ம நினைக்கிற மாரி வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி அவர் விளக்கை ஏத்துனோனே, "இல்ல விளக்க வந்து அணைங்கன்னு" சொல்லி அந்த விளக்கின் வெளிச்சத்த சிறிய வெளிச்சமா மாத்திட்டு, அந்த பொண்ணு வந்து அவர் கட்டில்ல மேல உட்காந்துட்டுருக்காரு அந்த இளைஞன். கீழ உட்காந்துட்டு ஓன்னு அழுவுறாங்க. தனக்கு தினமும் அவர அடிச்சு துன்பப்படுத்துறத இவர்கிட்ட சொல்றாங்க. இவரு "நான் என்னதான் பண்ணட்டும்?" அப்படின்னு இவங்ககிட்ட கேட்குறாரு. "நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னுடைய புலம்பல கேளுங்கன்னு" புலம்பி தள்ளுறாங்க. இந்த பொண்ணு அந்த இருட்டுல, அந்த சின்ன வெளிச்சத்துல அவ்வளோ அழகா இருக்கிறாங்களாம். ஒரு 18 வயசு பொண்ணுக்கான அந்த ஒரு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கம்பராமாயணத்தில சீதையை வர்ணனை செய்யும்போது, "இவள் தான் அழகி, இவளை விட அழகியே இல்லைன்னு" சொல்லுவாராம் கம்பர். அப்படி ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாரு. அது கிட்டத்தட்ட அதுபோல இந்த பெண். இவரால ஏத்துக்க முடியல. இவ்வளோ அழகா இருக்கிற ஒரு பொண்ணை ஏன் இவன் இப்படி அடிச்சு கொடுமை பண்றான்? அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த பொண்ண வந்து, "நீ ஏன் இந்த மாரிலாம் இருக்கிற? அ வாழ்க்கையில உனக்கு எந்த இன்பமும் இல்லையே? ஏன் நீ உங்க வீட்டுக்கு போயிடக்கூடாதா?" அப்படின்னு இவரு கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து சொல்றது, "ஆரம்பத்தில நல்லா தான் இருந்தாரு. ஒரு 3, 4 மாசம் கழிச்சு தனக்கான சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு சாதாரண ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுதான்" அப்படின்னு சொன்னோனே, இவனால அத ஏத்துக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணு அந்த தனிமையில, அந்த இருட்டுல பக்கத்து வீட்டு பொண்ணு அழ அழ சின்ன பொண்ணு, இவன் ஒரு ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு இளைஞன், திருமணம் ஆகாதவன். "சரி நான் ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். பொண்ணு அழுதுன்னே சொல்றாங்க. "என்ன சொல்லப் போற? எங்கன்னா ஓடிடலான்னு தானே கேட்கப் போற? இல்லைன்னா நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கலான்னு கேட்கப் போறீங்களா?" அப்படின்னோடனே, "ஆமான்றான்." "அது ஒண்ணும் வேணாம். ஏன்னா நீங்களும் வந்து என்ன ஒரு 3, 4 மாசம் கழிச்சு இப்படி தான் நடத்துவீங்க." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்பொழுது, "இல்ல, இல்ல நான் அந்த மாரி ஆண் கிடையாது. அப்படி கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி தான். அந்த தொடக்க நிலையில எனக்கான அழகு, என்னை வர்ணனை செய்றது, என்னை சிரிச்சு பேசுறது, நாளடைவில நான் கசந்து போய்விடுவேன். இதுதான் ஆணின் உலகம்ன்ற" மாரி அந்த சிறுகதையில அந்த பொண்ணு சொல்லும்பொழுது, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அந்த ஆண் நினைப்பதாக அந்த சூழல் போயிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு அ அந்த அழுகைய பார்க்க முடியாம அவன் தன்னுடைய தோள் மேல அந்த பொண்ண சாய்ச்சிக்கிறான். அந்த பொண்ணு அத மறுக்காம அமைதியா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அந்த கட்டில்ல பக்கத்துல படுக்கிற மாரி ஒரு காட்சி. அவங்க 2 பேரும் படுத்த நிலையில அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய கன்னமும், அந்த இளைஞனுடைய கன்னமும் அருகாமையில் இருக்கிற மாரி காட்சி. ஒரு கட்டத்துக்கு மேல, "இது எனக்கு போதும்" அந்த பொண்ணு சொல்லி, "இந்த சின்ன வெளிச்சம் எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய போற மாரி அந்த கதை முடியுது. மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சந்தேகப்படக்கூடிய கணவர்கள், பெண்களை அடித்து அவங்களுடைய உணர்வுகள புரிஞ்சிக்காதவங்க. இந்த கதையில இன்னும் ஆழமாலாம் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையா? உங்கள அவர் சரியா பார்த்துக்கலையான்னு இலைமறை காயா அப்படி போயிட்டே இருக்கும். எனக்கானத அ எ எனக்கு அவனுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட எடுத்துக்கிட்டான். எனக்கானத அவன் எதுவுமே குடுக்கலன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு எழுத்தாளன் ஒரு பெண்ணுக்கான நியாயத்தை கிட்டத்தட்ட ஒரு 42 வயசுல இறந்த ஒரு ஒரு இளைஞன் தான் கூப்பா ராசகோபாலன். ஆனா எவ்வளோ ஒரு ஆழமாக, ஒரு பழுத்த அனுபவம், கிட்டத்தட்ட ஒரு 70 வயதில், ஒரு 60 வயதில் வரக்கூடிய ஞானத்தை, இல்ல ஒரு பெண்களுக்கான ஒரு உணர்வு. பொதுவா பெண்களுக்கான உணர்வு கிடையாது. அவங்களுடைய உடல் தேவை முதற்கொண்டு பேசியிருக்காரு. கனகாம்பரம்னு ஒரு சிறுகதையில
ஒரு நகரத்தில இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து நகரத்துக்கு புதுமண தம்பதிகளா வந்த ஒரு குடும்பத்தில அந்த கனகாமரன்ற பொண்ண கணவன் நான் இல்லாதப்போ என்னுடைய நண்பர்கள் நகரத்தில வரவங்க கொஞ்சம் ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க. என்ன தேடி வந்தாங்கன்னா, "நீ பாட்டுன்னு அ ஏறு எடுத்தும் பார்க்காம அவங்கள பேர கூட கேட்காம அனுப்பிச்சிடாத. அவங்கள பார்த்து உட்கார வச்சுட்டு அவங்க யாருன்னு விசாரிச்சுட்டு தான் அனுப்பணும்னு" சொன்ன கணவனுக்காக அப்படி கேட்ட அந்த பெண்ண, அதே கணவன் சந்தேகப்படுக்கும்படி ஒரு சூழல் வருது. நீ எப்படி அந்த ஆண்கிட்ட பேசலாம்? அவனுடைய நண்பன் இவன் தான் சொன்னான். பேரெல்லாம் கேட்க சொன்னான். "நீ ஏன் அப்படி பண்ண தனிமையில இருக்கும்பொழுது?" அப்படின்னு சொன்னோனே அந்த பொண்ணுக்கு கோபம் மேலிட்டு, "ஏன்டா நீ தான்டா அப்படி சொன்னன்ற விஷயத்த" அவங்களால திருப்பி சொல்ல முடியல. ஆனா சுடு பார்வையில அந்த கணவன் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போய் அந்த பொண்ண பார்க்கிறத தவிர்த்த அந்த ஒரு காட்சிய வைக்கிறார் கூப்பா ராசகோபால். மனிதர் அவருடைய கதைகள்ல பெண்கள் உலகம் மிக அதிகமாகவே பெண்களுடைய உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு கணவனோடு சந்தோஷமா இருக்கிற ஒரு பெண்மணியும் காட்டுறாரு. அ ஆற்றாமைன்ற சிறுகதையில ஆற்றாமை. அதே கதையில கணவனோடு சந்தோஷமா இருக்கிற கமலத்தையும் காட்டுறாரு. சாவித்திரின்ற அந்த பெண்ணுடைய அந்த கணவன் இராணுவத்துக்கு போயிருப்பான். அவன் திரும்பி வரல. தன்னுடைய உடல் தேவை, மன தேவை எதுவுமே இல்லாத நேரத்தில தன் எதிரில் ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிற காட்சியும் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றாமையில தவித்து, அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிற காட்சியை ஏக்கத்தோடு பார்க்குற ஒரு காட்சிய வச்சு, "ச்சே ஏன்டா நம்ம இப்படி பார்த்தோம்? நம்ம ஏன் இவ்வளோ மோசமா இருக்கிறோம்?" அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஒரு பெண் திட்டிக் கொள்ளும் காட்சியை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மனதில் எப்படி இவ்வளவு ஆழமாக பெண்ணின் தேவைகளை குறிப்பாக மிக ஒரு சிறிய இளம் வயது தான் அவருக்கு கூப்பாராவுக்கு சின்ன வயசு தான். உண்மையாகவே எனக்கு ஆச்சு. நானும் அவருடைய கதைகளை தேடி 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 பார்க்குறேன். எல்லா கதைகளையும் பெரும்பான்மை கதைகளில் பெண்கள் உலகம் தான் அதிகமாக. என் பெண்ணை சந்தேகப்படாத, நீ பொண்ணை குடிச்சிட்டு அடிக்காத, இல்லை ஒரு பொண்ணை நீ திருமணம் செஞ்சுட்டு நடுத்தருவில் நிறுத்திட்டு 3 நாளில் நீ போய் இராணுவத்தில் போவாதன்னு இதெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம நிறைய கதைகளில் அது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் நடக்கிறது தான். திருமணமாகி கொஞ்ச நாளில் கணவர் ஏதோ ஒரு வேலைக்கு வெளிநாடு ஏதோ ஒன்று போயிருப்பார். அப்புறம் திரும்பி வரத்துக்குள்ள அந்த பெண் வேற ஒருத்தனோட ஒரு சூழலில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். ஆனால் நேரடியான சமுதாயம் என்ன சொல்லும், ரொம்ப கேவலமானவா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆழ் மனதில் அந்த பொண்ணுக்கான அந்த சூழலுக்கான ஒரு தேவையை ஒரு இலக்கியம் மட்டும்தான் சிந்திக்கும். சக மனிதன் தண்டிப்பான். நன்றி மக்களே, சந்திப்போம். கூப்பா ராசகோபாலன் அவர்களுடைய படைப்புகளை உங்களிடையே அவருடைய சிந்தனையை கொடுத்து விட்டேன். சுதந்திரம் வருவதற்கு முன்பாகவே இறந்து விட்டார். சுதந்திரம் அடைந்த பிறகும் பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இதற்கு கூப்பா ராசகோபாலனுடைய எழுத்தே விடுதலையாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஐ லவ் யூ ஆல். ஹேவ் a great day.